வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் ராக்கெட் அடுப்பில் ரொட்டிங்களா தோட்டத்தில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் ஆச்சு வீடியோ போட்டு. பார்த்தீங்களா, தோட்டத்தில் ஒரு சதுகளை எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன். சரி, தேங்காய் நார் வச்சு மண்ணெண்ணெய் வேறு இல்லையா, அதெல்லாம் இதைய வச்சு அடுப்பு பற்ற வச்சு மேலே விறகு வச்சு நல்லா பற்றிக்கும். அதுக்கு தான் எனக்கு ஒரு டவுட்டுங்க, க்ளீன் பண்ணுறீங்களா? வாழை மரம் 1 வருஷம் ஆகுங்களா தார் விடுறதுக்கு? இல்லை இதுக்கு எத்தனை மாதம்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தெரியுது. மேக்ஸிமம் நிறைய தோட்டத்துக்கார தெரியும், நிறைய பேர் தெரியாது. இல்லை எனக்கு எப்படி தெரியல, இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சே வந்துட்டுருக்கு. கமெண்டில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், இது எப்படி 1 வருஷம் ஆனால் தான் தார் விடுமா, இல்லை இதுக்கு எவ்வளோ மாதம்ட்டு எனக்கு கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பர்களே, கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே ஒரு வாழை மரம், 3 வாழை மரம் வருது. இங்கே ஒரு வாழை, செம்பருத்தி கூட வந்துச்சு. பார்த்தீங்களா தோட்டம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் போல்டு. நான் ஒரு கடை இருந்துச்சு, ஷிஃப்ட்டு மாற்றிட்டேன். இதெல்லாம் போல்டு. இது முன்னாடி விற்கணும். இந்த போல்டுக்கு உண்டான ஆங்கிள், போல்டுக்கு உண்டான ஆங்கிள் முன்னாடி கொண்டு வைக்கணும். பின்னாடி வச்சுருக்கிறேன். சேரீ கடையோட போல்டு பெருசாக முன்னாடி வைக்கணும். அது வைக்கிறதுனால ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். தோட்டத்தில் ஃபுல்லாக எங்கள் செம்பருத்தி இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்து செம்பருத்தி அழகாக இருக்குங்களா? சரி, நான் இது பண்ணுறேங்க. நீங்கள் சமையல் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? நான் வீடியோ எடுத்துக்கிறேன், நீங்கள் சமையல் பண்ணுங்கள். நான் போய் பண்ணுறது மணி கூட ஆயிடுச்சுங்க. மணி 9 பக்கம் ஆயிடுச்சுல, சமையல் பண்ணுங்கள். நான் தோட்டத்து வீடியோ நான் காட்டுறேன். எங்கள் ராக்கெட் அடிப்பு இன்றைக்கி வெயிலாக இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல, என்ன பண்ணுறது, பண்ணி தான். தோசைக்கெல்லாம் எடுத்துவாங்க, பத்து வைக்கலாம். இல்லை இன்னும் வெங்காயம்லாம் அறுக்கணும். இப்போ வெங்காயமெல்லாம் அறுக்கணுமா? ஆமாம், வெங்காயம் அறுத்து தான் மாவு பசங்க தான் கொண்டு வர வேணும். அந்த விறகுல இப்போ இங்கே கொஞ்சம் இருக்கு பாருங்க, இது எடுங்க அந்த விறகு. அதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப பெருசாக இருக்குது, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். பெருசாக இருக்குதா? ரொம்ப பெருசாக இருக்கா. சாப்பாடு பருப்பு குழம்பு செய்யும் போது அது வைக்கலாம். இது சும்மா ரொட்டி இருக்குதானே, அது சின்ன சின்ன விறகு வச்சாவே போதுமா? அப்படியே நீங்கள் வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, என் பேசையும் காட்டுங்க, பூ காட்டுங்க, அப்புறம் வாழையை காட்டுங்க. ஏன்னா ஒரே இடத்துல காமிக்கக்கூடாது, மக்களுக்கு வேறையாக காட்டிகிட்டே இருக்கணும். சரிங்களா? வெளி வீடியோ காட்டலாம். கொடிவேல் டேம் போகணும், காட்டுவாங்க. ஊட்டி கூட போகலான்னு இருக்கிறோம். கரும்பு செடி இருக்கு, மிளகாய் செடி இருக்கு. ஒவ்வொன்றும் பேசிட்டு ஒவ்வொரு செடியும் காட்டுங்க. மிளகாய் செடி உதிர்ந்துன்னு பார்த்தா உதிர்ந்து மறுபடியும் வந்துருச்சு. பாருங்கள் எப்படி தளத்தலன்னு வந்து. நான் குடிங்கலான்னு கூட பார்த்தேன். அப்புறம் இல்லைங்க, தோட்டத்தில் போய் மல்லி செடி கூட கேட்டு இது பண்ணலாம்ல. இல்லை அது நாற்று வைக்கணுமா? மல்லி செடி தோட்டத்தில் கேட்டால் நீங்கள் நாற்று வச்சாதான் வருங்க. நாற்று வச்சாதான் வரும் அப்படிங்கிறங்க. பாருங்க, பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு நல்லா வருது. 2 கிலோ பறிச்சிருக்கோம். 2 கிலோ பக்கம் பறிச்சிருக்கோம். துண்டாமல்லி எப்படிதான்? ஆமாம் ஆமாம், நிறைய பூ மற்றலாம் தான் விற்றுருப்பாங்க. பாருங்க, தொலைச்சி பாருங்க எந்த அளவுக்கு துளசி மாடன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு துளசி மாடு பாருங்க. இதுதான் ராக்கெட் அடுப்பு. இதில் வெயில் வந்துடுச்சு, இருந்தாலும் சமைக்கிற வெங்காயம் இது பண்ணி நான் ரொட்டி சுடுறேன். இன்றைக்கி ரொட்டி எங்கள் வீட்டில். சூரிய பகவானுக்கு காலை வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.